இப்போ எரேமியாவின் புலம்பலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? புலம்பல். அவர் புலம்பு என்று புலம்புகிறார். அநேகர் அந்த புலம்பல் புத்தகத்தை வாசிப்பது கூட கிடையாது. ஏன்? இது என்ன, ஐயோ ஜனம் பெருத்த நகரி பாழாய் கிடக்கிறாள் என்று ஒரே புலம்பலாய் இருக்கிறதே. சில பேர் பிரசங்கி புத்தகத்தையும் புலம்பல் புத்தகத்தையும் வாசிப்பது கிடையாது. பிரசங்கிக்கு போனால் மாயை மாயை எல்லாம் மாயை என்று வரும். புலம்பல் புத்தகத்திலே பார்த்தால் ஐயோ 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 என்று புலம்பல் வரும். ஆனால் உங்களுக்கு அந்த புலம்பலில் இருக்கின்ற ஒரு அழகை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவா? மொழி சம்பந்தப்பட்ட இலக்கிய அழகொன்றை உங்களுக்கு சொல்லித்தரவா? இந்த 119வது சங்கீதம் எப்படி அக்ராஸ்டிக் முறையில் எழுதப்பட்டதோ அதே போல புலம்பல் புத்தகமும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் புலம்பல் புத்தகத்துக்கு திருப்பி ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்க போவதில்லை. எத்தனை வசனங்கள் இருக்கின்றன என்று பார்க்க போகிறோம். சரியா? எபிரேய எழுத்துக்கள் எத்தனை? 22. பாருங்கள், புலம்பல் புத்தகத்தில் 5 அதிகாரங்கள் இருக்கின்றன. அதில் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் என்ற இந்த 4 அதிகாரங்களையும் பாருங்கள். எத்தனை வசனங்கள் இருக்கின்றன? 22 22 22 22. ஏன்? எரேமியா புலம்பும் பொழுது முதல் வசனத்தை ஆலேஃப் எழுத்திலே தொடங்குகிறார். 2வது வசனத்தை பெட் எழுத்திலே தொடங்குகிறார். 3வது வசனத்தை கிமேல் எழுத்திலே தொடங்குகிறார். 4வது வசனத்தை தாலேத் எழுத்திலே தொடங்குகிறார். இப்படியே போய் 22வது வசனத்தை டவ் என்ற எழுத்திலே தொடங்குகிறார். இப்படி கவிதை நயமிக்க அழகில் 1 2 4 5 என்கின்ற அதிகாரங்களில் எரேமியா புலம்புகிறார். இப்போ 1 2 4 5 அல்லவா? சரியாக நடுவிலே இருக்கிறதே 3வது அதிகாரம். அதை என்ன செய்து வைத்திருக்கிறார் என்றால், ஆலேஃப் என்ற எழுத்திலே 3 வசனங்கள் புலம்புகிறார். பெய்ட் என்ற எழுத்தில் 3 வசனங்கள். 22 எழுத்துக்களிலும் 3 வசனங்கள் புலம்புகின்றபடியினால் 22 தர 3 66 வசனங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள். 3வது அதிகாரத்திலே இருக்குது தானே? இப்போ இது ஒரு ரகசியம். எத்தனை பேர் இன்றைக்கு தான் இதை கேள்விப்படுகிறீர்கள்? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இப்போ ஏன் இதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்றால், வேதம் எல்லா விதத்திலும் அழகானது. வேதம் என்பது ஆவிக்குரிய ரீதியில் அழகானது மாத்திரமல்ல, இலக்கிய நடையிலும் அழகானது, கவிதை நடையிலும் அழகானது. அந்த அழகு நமக்கு தமிழிலே தெரியாததுக்கு காரணம் என்னவென்றால், பரிசுத்த வேதாகமத்தின் மூல மொழி தமிழ் அல்ல. மூல மொழி பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் அராமிய மொழியிலும் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஆகவே இந்த எபிரேயம், அராமியம், கிரேக்கம் என்ற மொழிகளில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கும் பொழுது அந்த லட்சணங்களை, அந்த இலக்கிய நடைகளை கொண்டு வர முடியாது அல்லவா? அதனால் தான் தமிழிலே அது தெரிய மாட்டேன் என்கிறது. ஏன் நான் இந்த 119வது சங்கீதத்தின் அக்ராஸ்டிக் ரகசியத்தையும் இப்பொழுது புலம்பல் புத்தகத்தின் அக்ராஸ்டிக் ரகசியத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்றால், வேதத்தை எவ்வளவு நெருக்கமாய் வைத்திருக்கிறோம், எவ்வளவு நெருக்கமாய் வைத்திருக்கிறோம், சுமக்கிறோம். நம்மோடு இருக்கிறது இந்த வேதத்தை. சில பேருடைய வேதத்தை திருப்பி பார்த்தால் அங்கு எழுதியிருக்கும், இங்கு எழுதியிருக்கும், நிறைய குறிப்புகள் எல்லாம் எழுதியிருக்கிறோம். எத்தனை தடவை சில பேர் வேதத்தை ஆதியிலிருந்து அந்தம் வரை வாசித்திருக்கிறோம். இப்படி நெருக்கமாக நாம் இருக்கும் வேதத்தை குறித்து சாதாரண வெளிப்படையான சில விஷயங்கள் கூட நமக்கு தெரியாமல் இருக்கின்றன அல்லவா? இப்போ நான் சொன்னது ஒன்றும் பெரிய ஆவிக்குரிய ஆழமான ரகசியம் அல்ல, ஒரு இலக்கிய அழகு, ஒரு இலக்கிய நடை. இப்போ தமிழிலே திருக்குறள் இருக்கிறதே. அப்போ திருக்குறளுடைய அழகு என்னவென்றால், ஒரு வசனத்திலே பெரிய ஆழங்களை அவர் கொண்டு கொடுக்கின்றார். கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. எவ்வளவு எதுகைகள், எத்தனை மோனைகள், எத்தனை அர்த்தங்கள். இப்படி அந்த அந்த ஒரு மொழிக்கேற்ற இலக்கிய அழகு தன்மை சில கவிதைகளுக்கு இருப்பது போல வேதமும் அந்த மாதிரியான ஒன்று. அதில் விசேஷமாக நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் தெபோராளுடைய பாடல் வருகிறதே, அதுதான் எபிரேயர்களுடைய இலக்கியத்தில் அதி உன்னத இலக்கிய படைப்பு. அவ்வளவு பெரிய இந்த பரிசுத்த வேதாகமம் என்பது ஒரு இலக்கிய படைப்பும் கூட. அதைத்தான் உங்களுக்கு நான் காட்டினேன். நமக்கு புலம்பல் புத்தகம் என்றால் ஒன்றும் விளங்காது. எண்ணத்துக்கு புலம்பல். ஆனால் பாருங்கள் எவ்வளவு கவிதை நடை இருக்கிறது. 119ஆம் சங்கீதத்தில் பாருங்கள் எவ்வளவு கவிதை நடை இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இவர் என்ன சொல்லுகிறார்?
உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு என்ன செய்யும்? போதியும். எனக்கு வேத வசனங்களை மனப்பாடம் செய்தால் போதாது, அதன் அர்த்தம் எனக்கு வேண்டும். எனக்கு நீர் கற்றுத்தாரும். உமது வசனத்தின் அழகுகளை எனக்கு கற்றுத்தாரும். வசனத்தின் ரகசியங்களை எனக்கு கற்றுத்தாரும். வசனத்தின் ஆழங்களை எனக்கு கற்றுத்தாரும். இந்த வசனம் அழகு அழகு அழகு.